கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன், வாழ்த்துகிறேன் உங்களை. இந்த நாளிலே ஆதியாகமம் 15:5 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னதான ஒரு நல்ல வார்த்தை. ஏற்கனவே அவனுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் சில நேரங்களில் சூழ்நிலை நிமித்தமாக அவனுக்கு வந்த சில கேள்விகள், சந்தேகங்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது அதை அவனுக்கு விளக்கமாக சொல்லணும் என்பதற்காக தான் தெரிந்து கொண்ட விதம், ஆபிரகாமை குறித்து தான் வைத்திருக்கிற திட்டம் இன்னது என்று ஆண்டவர் அதுவரைக்கும் வாயில சொன்னாரு, இப்பொழுது வாழ்க்கையில காண்பிக்க ஆரம்பித்தார். அதனால தான் ஆண்டவர், நீ அந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துலேருந்து வெளியே வா என்று அழைக்கிறார். ஏதோ ஒரு சிறிய கூடாரத்துக்குள்ள, ஏதோ ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள, ஏதோ நம்முடைய நினைவுக்குள்ள நாம் சில நேரங்கள் இப்படித்தான் இருப்போம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருப்போம், ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்டிருப்போம். ஆனால் அந்த குறிப்பிட்ட காரியம் நடக்காததுனால நமக்குள்ள ஏதோ ஒரு கேள்விகளும் சந்தேகங்களும் சோர்வுகளும் கூட வரலாம். அதே போல ஆபிரகாமுக்கு அன்றைய நாளில் வந்திருக்கலாம். ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அந்த இடத்திலிருந்து வெளியே வா அப்படின்னார். அப்போ இடத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். இரண்டாவது, அவனுடைய பார்வையை மாற்றுகிறார். கீழ் பார்வை இருந்திருக்கும் போல் இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார், நீ மேலே பார் என்று சொன்னார். அப்போ வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். அப்புறம் என்ன முடிஞ்சா என்னங்கிறார். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் இவ்விதமாக இருக்கும் என்று ஆண்டவர் நட்சத்திரங்களை காண்பித்தார். அருமையானவர்களே, நாமும் அவ்விசுவாசம் என்றதான வட்டத்திலிருந்து இயேசுவி நாமத்தினால வெளியில் வருவோம். நம்முடைய பார்வை குறுகிய பார்வையிலிருந்து, எதிர்மறையான பார்வையிலிருந்து நேர்மறையான பாசிட்டிவான பார்வைக்கு நேராக நம்ம வருவோம். நமக்காக தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிறது எண்ணிக்கையில் அடங்காத ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்புறம்தான் என்ன நடந்துச்சு என்றால், இவ்விதமாய் உன் சந்ததி பெருகும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே தான் ஏற்கனவே முடிவு பண்ணினதை ஆண்டவர் அவனுடைய கண்களிலே காணும்படியாக செய்து தம்முடைய திட்டத்தை இறுதி வடிவத்தில் அவனுக்கு விளக்கி கொடுக்கிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்க திட்டங்களும் இவ்விதமாய் எண்ணி முடியாதுதான். ஆம், அதனால தான் யோபு கூட சொல்றார், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் அவர் செய்கிறார் என்று. ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அவை விவரிக்க முடியாது, மனுஷனுடைய புத்திக்கு எட்டாதது. அது நடக்கும், நடந்தே தான் தீரும். ஆகவே நீங்கள் வெளியிலே வாருங்கள், பார்க்க வேண்டியவரை பாருங்கள், அவர் உண்டு பண்ணினதை ஆண்டு அனுபவிங்கள். அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மறவாதீர்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆபிரகாமினுடைய வாழ்விலே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை இந்த சந்திப்பின் மூலமாக வெளிப்படுத்தினீங்கப்பா. அதே போல இந்த நல்ல நாளிலே எங்கள் வாழ்விலும் இருந்த பல கேள்விகளுக்கு பதிலை கொடுத்து எங்கள் வாழ்விலும் ஒரு திருப்பு முனையை கர்த்தர்தாமே உண்டாக்கி, ஆமாண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரை வெளியில என்ன வர வச்சு, ஆண்டவர் பார்க்க வேண்டியதை பார்க்க வச்சு, நீர் உண்டு பண்ணினதை காண்பித்து, ஆண்டவரே எங்களை ஆமாண்டவர் ஆசீர்வாதமான பாதையில் நடத்துவதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவரே அப்பா, நீங்க கொடுத்ததான மேன்மை உயர்வை அடையட்டும். எல்லாருடைய வாழ்வில் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, வானத்தை பாருங்கள், அவர் உண்டு பண்ணின ஆசீர்வாதங்களை கண்ணில் பாருங்க, நன்றி சொல்லுங்க, அனுபவிங்க. கர்த்தர் நல்லவர். ஆமேன்.